ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், குழந்தைகள் பரலோக பொக்கிஷம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனம். குழந்தைகள் பெரும்பாலும் வீட்டில் இருப்பவர்களை பார்த்துதான் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார்கள். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எதை குடிக்க வேண்டும், எப்படி பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை பெரியவர்களை பார்த்தே குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள். வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளும் மோசமான அனுபவங்களும் அவர்கள் வளர வளர அவர்களின் மனநிலையை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சைல்டு அபியூஸ் அண்ட் நெக்லெக்ட் என்ற பத்திரிகையின் ஆக்லாந்து பல்கலைக்கழகம் 2888 நபர்களின் அனுபவங்களை ஆய்வு செய்து முடிவுகளை வெளியிட்டது. மக்கள் தொகை, ஆரோக்கியம், மருத்துவம் மற்றும் சுகாதார அறிவியல் பள்ளியின் இணை பேராசிரியரான ஜேனட் பேன்ஸ்லோ, குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான அழுத்தங்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை பல விதங்களில் பாதிக்கிறது என்று கூறுகின்றார். இது உடல் ரீதியான பாதிப்பாகவும் மாறலாம் அல்லது மன ரீதியான பிரச்சனையாகவும் ஏற்படலாம். தீவிரமான மன அழுத்தம், அதீதமான கோபம், யாரிடமும் பழக முடியாத தன்மை, எப்போதுமே பதற்றமாக இருப்பது, மாறிக்கொண்டே இருக்கும் மனநிலை போன்ற பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்று கூறியுள்ளார். பிள்ளைகள் நம் வாழ்வில் நமக்கு கிடைக்கும் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள். பிள்ளைகளை பாதுகாப்பதும் அவர்களை பரலோகத்திற்கு நேராக வழி நடத்துவதும் பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127 அதிகாரம் 4 வசனம். ஆகையால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அனைத்து நல்லவைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டில் இருப்பவர்கள் நல்ல முன்மாதிரிகளாய் இருக்க வேண்டும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6 வசனம். குழந்தை பருவத்தில் அவர்கள் எதை கற்றுக்கொள்கிறார்களோ, எதை பார்க்கின்றார்களோ, அதுவே அவர்களின் சரீர ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்தாக அமைகின்றது. நமது வீடுகளில் சாமுவேல், யோசே, மோசே போன்ற மகன்களும், தெபோராள், ரூத், எஸ்தர் போன்ற மகள்களும் வளர வேண்டுமா? இன்றே நம் பிள்ளைகளிடம் அன்புடனும் பரிவுடனும் முன்மாதிரியான நடத்தையுடனும் நாம் வாழ்வோம். ஆண்டவரை பார்த்து எங்களுக்கு கொடுத்த பரலோக பொக்கிஷங்களாகிய பிள்ளைகளுக்காக நன்றி தேவனே, கிறிஸ்துவுக்காக வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.